சத்குருவே சரணம். வளையகாப்பு வைப்பது எதற்காக? இப்போ கர்ப்பவதியாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வளையகாப்புன்னு கொண்டாடுவாங்க. அந்த வளையகாப்பு நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திய அற்புதமான ஒரு வழக்கம். அதில் நிறைய சூட்சமங்கள், ரகசியங்கள் இருக்குது. அந்த கை நிறைய வளையல்கள் போடுறாங்க, 7 கலரில் போடுவாங்க. அந்த கை நிறைய கண்ணாடி வளையல்கள் போடுவது, அந்த 7 வகையான சாதம் வச்சு படைப்பது, முகத்தில் சந்தனம் பூசுவது, இவைகள் எல்லாம் அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த கண்ணாடி வளையல்கள் அசையும் பொழுது உள்ளே கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை, இப்போ பிறந்ததுக்கப்புறம் விளையாட்டு பொருள் கொடுப்பீங்க, குழந்தையாக இருக்குது, கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு விளையாட்டு பொருளே இந்த அம்மா போடுற கண்ணாடி வளையல் என்று நம்மளுடைய முன்னோர்கள் தெரிவிச்சிருக்காங்க. கண்ணாடி வளையலுக்கு இதை ஆடும் பொழுதெல்லாம் அந்த குழந்தை ஆரோக்கியமாக நல்லா சிரித்து விளையாடி வயிற்றுக்குள்ளேயே ஆரோக்கியமாக இருந்தால் நல்ல குழந்தை அழகாக வளரும், ஆரோக்கியமாக இருக்கும், சுகப்பிரசவம் கிடைக்கும். இந்த காரணத்தினால தான் கண்ணாடி வளையல்களை அன்று நம் முன்னோர்கள் உறவினர்களெல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வாதம் செய்து, உறவினர்கள் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது அதில் பெரிய விஷயம். எல்லாம் தலையில் அட்சதை போட்டு நல்ல சுகப்பிரசவம் ஆகணும்னு அந்த சுமங்கலிகள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்போ அந்த தாய்க்கு ரொம்ப மிகப்பெரிய சக்தி கிடைக்கும், அந்த குழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரும். அந்த கண்ணாடி வளையல்கள் சத்தத்தை கேட்டு அது உள்ளுக்குள்ளேயே விளையாடும், சிரிக்கும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்லுது. அதன்படி இந்த வளையகாப்பு என்பது அற்புதமான ஒரு நிகழ்வு. சரிங்களா? வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.